என் கதைக்கு என்னுடைய சினிமாவுக்கு பாட்டு என்பது தேவையில்லை, பாட்டு என்பது ஆறாம் விரல் இடைஞ்சல் தேவையில்லை என்று நீங்கள் தூக்கி எறிந்து விட்டால் ஒரு கவலை இல்லை. அந்த நாள் இந்த பாட்டு வேண்டி இருந்ததா? ஒரு பாடலாசிரியன் நான் பாட்டு பரபரப்பா எழுதி கொண்டிருக்கிற போது பாலச்சந்திரனை அழைத்தா, ஒரு படம் நீங்கள் செய்து தர வேண்டும். என்ன சார், எத்தனை பாட்டு? பாட்டே இல்லை. அப்படியா? அவர் என்ன ஏன் கூப்பிட்டீங்க? வசனம் தான் இதுல பாட்டு மாதிரி இருக்கணும், இந்த படத்துக்கு வசனம் எழுதி கொடுங்க. என்ன படம் சார்? வண்ணக்கனவுகள். கார்த்திக். அடி ஒழுக்குகள் என்று MT வாசுதேவநாயர் மலையாளத்தில் எழுதி கொடுத்து மம்புட்டி கதாநாயகனாக நடித்த படத்தை தமிழில் கவிதாலயா வண்ண கனவுகள் என்று எடுத்தது. பாடல்கள் வைரமுத்து அல்ல, வசனம் வைரமுத்து. 100 நாள் படம் ஒழிச்சு. பாடலின் வேலையை வசனம் செய்வதாக நான் கற்பித்துக் கொண்டு எழுதினேன். நிறைவில்லை, ஆனாலும் கூட கற்பித்துக் கொண்டு எழுதினேன். படத்துக்கு தேவை எழுதிடலாம். ஆனா படம் பிறக்கிற போது, கதை பிறக்கிற போதே நீங்க ஸ்கிரீன் பிளே எழுதிடணும். காளிமுத்துக்கிட்ட எனக்கு பிடிச்சது, இது காட்டுக்குள்ள ஒரு பாட்டு. என்ன பாட்டு சார்? காட்டை நேசித்து காட்டை போற்றி ஒரு பாட்டு. ஏன்? காடுதான் இந்த களத்தின், இந்த கதையின் களம். காடுதான் இந்த படத்தினுடைய உட்கட்டமைப்பு. எனவே காட்டுக்குள்ள போற போது பாட்டு காட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. பாலைவனத்தில் இருக்கிற போது மணலை பற்றி பாட்டு, மருதநிலத்தில் இருக்கிற போது நெல்லை பற்றி பாட்டு, குறிஞ்சி நிலத்தில் இருக்கிற போது தேனை பற்றி பாட்டு, காட்டுக்குள்ளே இருக்கிற போது காட்டை பற்றி பாட்டு என்று சொன்னவுடன் நான் என்கிட்ட விட்டுருக்க தம்பி, நான் என்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், அந்த கவிதையை பாட்டாக்கலாம்னு. எவ்வப்போதெல்லாம் கவிதையிலிருந்து பாடலுக்கு பரிமாறப்படுகிறதோ அவ்வப்போதெல்லாம் தமிழ் பாட்டு தழைத்தோங்கி இருக்கிறது. என் முன்னோடிகள் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் என்று சொன்னேன் அல்லவா? என் கவிதையை எடுத்து வைத்தேன். சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே. எந்த விலங்கும் இறைப்பைக்கு மேலே இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை. எந்த புறாவும் தஞ்சோடி என்று பிற ஜோடி தொடுவதில்லை. கர்ப்பவாசனை கண்டுகொண்டால் காளை பசுவை சேர்வதில்லை. விலங்குகளுக்கு தொடுநோய் இல்லை தெரியுமோ? எந்த விலங்குக்கும் சர்க்கரை வியாதி இல்லை. எந்த பறவையும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை. மாண்டால் மானின் தோல் ஆசனம், மயிலின் தோகை விசிறி, ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம். நீ மாண்டால் பலரை நெருப்பே நிராகரிக்கும் என்பதால் தானே புதைக்கவே படைகிறோம். காட்டுக்குள் மதம் இல்லை, காட்டுக்குள் மூட நம்பிக்கை இல்லை. அங்கே யானையின் காலில் யானை விழுந்ததாய் தகவல் இல்லை. அங்கே நெருப்பு கோழி கூட தீ மிதித்ததில்லை. பௌத்த பசு, மகமதியமான், சீக்கிய சிங்கம் காட்டுக்குள் காட்ட முடியுமா? அங்கே மதம் பிடித்தாலும் மதவாதம் பேசுவதில்லை யானைகள். நீ விலங்கை பார்த்து சீ மிருகமேனு திட்டாத. கொஞ்சம் பொருள், காட்டுக்குள் என்ன சுத்தம்? ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறது. சீ மனிதனே. இப்படி ஒரு கவிதை எழுதி முடித்தேன். இந்த கவிதையை கொண்டு போய் காளிமுத்துக்கு பயன்படுத்தினால் என்ன என்று நினைத்தேன். நீங்கள் நினைக்கலாம் தோழர்களே, இந்த படம் எவ்வளவு வெற்றி பெறும் என்று எனக்கு தெரியும். இந்த படத்தின் வியாபாரம் என்ன என்று தெரியும். இந்த படத்தை எத்தனை தமிழர்கள் பார்ப்பார்கள் என்று தெரியும். உதாரணமா, என் நண்பர், எனக்கு திரையுலக நண்பர்கள்ல திரையரங்க உரிமையாளர்களும் சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஒரு தகவலை சொல்லுகிறேன், நீங்கள் அதிர்ந்து போவீர்கள்.
நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் திரையரங்கத்தில் திரைப்படம் பார்க்கிற தமிழர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. The number of audience. ஒரு காலத்துல 1.5 கோடி மக்கள் பார்த்த படம் வச்சுக்கங்க, அப்புறம் 1.25 கோடி, அப்புறம் 1 கோடி, 35 லட்சம் பேர் பார்த்தாலே இன்னைக்கு பெரிய படம். இப்படி ஆயிடுச்சு. ஏனென்றால் தமிழர்கள் சிதறி கிடக்கிறார்கள். அமைச்சருக்கு திரை உலகம் தெரியாது, ஆட்சியில் வல்லவர், அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எப்படி கேட்டீங்கன்னா, செல்போன்ல, தொலைக்காட்சியில, அப்புறம் உங்க யூடியூப்ல எல்லாரும் சிதறி கிடக்கிறார்கள். பெண்கள் தொலைக்காட்சி தொடர்களில் இருக்கிறார்கள், அவங்க திரையரங்கத்துக்கு வர்றதில்லை. அப்போ சினிமாவின் தரம் தாழ்ந்ததற்கு என்ன காரணம் என்று வைரமுத்து நினைக்கிறான் என்றால், ஒன்று சொல்லுகிறேன், யாருக்கு திரை உலகம் பங்கு வைக்கப்படுகிறதோ, பந்தி வைக்கப்படுகிறதோ, அவர்களின் உயரத்துக்குத்தான் சினிமா எடுக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் படித்தவர்கள், பெண்கள், ஆசிரியர்கள், இளைஞர்கள், முதியவர்கள், குடும்பத்தார், குழந்தைகள் என்று கூட்டம் கூட்டமாக வீரபாண்டிய கட்டபொம்மனை வண்டி கட்டி போய் பார்த்திருக்கிறோம். மதுரை வீரனை கட்டை வண்டி கட்டி போய் பார்த்திருக்கிறோம். நாடோடி மன்னனை ஒரு சைக்கிளில் 4 பேர் ஏறி போய் பார்த்திருக்கிறோம். அங்க போன எல்லா தரப்புக்கும் வந்திருப்பார்கள். அப்படியே குறைஞ்சது 50களில், 60களில், 70களில். இப்ப என்னன்னா மாறி போச்சு. இப்ப எல்லாம் மாறி போச்சு. இப்ப திரையுலகத்துக்கு, திரையரங்கத்துக்கு வருகிறவர்கள் யாருன்னு கேட்டா உழைப்பாளிகள், அவங்க வர்றாங்க. அப்புறம் காதலர்கள், திரை எங்கு இருக்கிறதோ அதற்கு எதிர்ப்புறமாக திரும்பி உட்கார்ந்து கொள்கிற காதலர்கள் வருகிறார்கள். சினிமா இங்க ஓடிக்கிட்டு இருக்கு, அவங்க படம் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இவர்கள் வருகிறார்கள். இவர்கள் சினிமாவை 2 நாற்காலிகளுக்காகவும் அந்த ஒலிகளுக்காகவும் தான் நேசித்து திரையரங்கத்துக்கு வருகிறார்கள். சொல்ல போனா இந்த சம்மர்ல திரையரங்கத்தில் கொஞ்சம் கூட்டம் வந்தது. ஏன்னா ஒரு 50 ரூபா கொடுத்தா ஒரு 2 மணி நேரம் ஏசியில் எடுத்துட்டு வந்துடலாம், அதற்காக வருகிறார்கள். இப்ப இந்த பாட்டாளிகளின் உயரம் என்ன, இந்த காதலர்களின் தேவை என்ன, இதுக்கு தான் சினிமா, இதுக்கு தான் ஸ்கிரிப்ட், இதுதான் வசூல் என்று வருகிறது. சினிமாவின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. சினிமா தன்னுடைய ஊடகங்களை மாற்றி கொண்டிருக்கிறது. சினிமா தன்னுடைய தளங்களை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பழைய ஃபார்முலாக்களை விட்டு புதிய தளத்தில் சினிமா இயங்க வேண்டும். ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், சினிமா மாற்றம் பெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேனே தவிர, சினிமா தளத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேனே தவிர, சினிமா அழிந்துவிடும் என்று ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன், ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். மனிதன் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கும். அதன் வடிவம் வேறு.